பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இல்லைங்களா? பிறப்பால் அனைவரும் சமம் குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள். உங்கள் அனைவரையும் இறைவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தார். இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை நடைமுறைப்படுத்தி இன்று வரையிலும் 1400 ஆண்டுகள் ஆன பின்பும் கூட அந்த சமத்துவத்தை நிலைநாட்டி வருகிறது. ஒரே ஒரு அழைப்பு 5 வேளை விடுக்கப்படுகிறது, வாருங்கள் தொழுகையின் பக்கம். அந்த அழைப்பினை ஏற்று இறை நம்பிக்கையாளர்கள் ஒரே வரிசையில் நின்று விடுகிறார்கள். முன்னால் வருபவர்கள் முன் வரிசையிலும் பின்னால் வருபவர்கள் பின் வரிசையிலும் நிற்கிறார்கள். அங்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்த பதவியில் இருப்பவன், கீழ்ப்பதவியில் இருப்பவன் என்ற எந்த பாகுபாடும் இருப்பதில்லை. தோளோடு தோள் சேர்ந்து நின்று அனைவரும் சமம் என்பதனை நிரூபிக்கிறார்கள். அனைவரும் சகோதரர்கள் என்பதனை நிரூபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட தொழுகை மாத்திரமல்ல சகோதரர்களே, ரமதான் மாதம் வந்தால் அனைவருமே உலகளாவிய அளவிலே இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் நோன்பு வைத்து நாம் அனைவரும் சமம் இறைவனுக்கு முன்னால் என்பதனை உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட வேதம் இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் இறக்கியருளப்பட்டது என்பதற்காகத்தான் இஸ்லாமியர்கள் எல்லா மக்களின் சார்பாக, உலக மக்கள் அனைவரின் சார்பாக இறைவனுக்கு நோன்பு நோற்று நன்றி செலுத்துகிறார்கள். சகோதரர்களே, எல்லோருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள்.